Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு 10th 2nd chapter numbers and sequences எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மா. ஓகேங்களா? இப்போது யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மாக்கு இது வந்து ஒரு கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ ஏ வேல்யூ -12 பி வேல்யூ 5ன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ வேல்யூவை வந்துட்டு உள்ளே இருக்கிற நம்பராகவும் பி வேல்யூவை வெளியே இருக்கிற நம்பர், இதோட அர்த்தம் வந்துட்டு -12 வகுத்தல் 5ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நான் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து மைனஸில் வந்திருக்கு. ஆமாவா? இப்போது I2 10, நான் வந்துட்டு அதுக்கு அடுத்த நம்பர் I3 5க்காக எடுத்திருக்கேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஓகேவா? இப்போது எடுத்தோம்னா I3 15 ப்ளஸ்ஸு இன்ட்டு -15. அப்போ குறி மாற்றும் போது அதாவது நம்ம கழிப்போம். எப்படி கழிப்போம்னா -12 -15ன்னு வரும். அப்படி பண்ணும்போது -12 + 15 நமக்கு வந்து மீதி வந்து 3 கிடைக்கும். இங்கிலீஷில் வந்துட்டு இதை குவேஷன்ட்னு சொல்லுவோம், அதாவது ஈவு. தமிழில் ரிமைண்டர், மீதின்னு சொல்லுவோம். நமக்கு எப்போவுமே இந்த மீதி கூட்டலில் தான் வரணும். அதுதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு கண்டுபிடிக்கிற மீதி இந்த வகுக்கிற எண்ணை விட சின்னதாக இருக்கணும், 0வாக கூட இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு டவுட் வரலாம், என்ன நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்க, I2 10 தானே வந்துட்டு 12க்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நமக்கு குறி ஒரே மாதிரி இருக்குது, கூட்டல்னா தான் இது. இங்கே நமக்கு கழித்தலில் வரும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு மீதி தான் ப்ளஸில் வரணும். இங்கே இப்போ நம்ம சின்ன வயசு கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் நான் வகுத்தாலும் என்ன பண்ணுறேன், I2 தான் 10, அப்போ நான் 2 வச்சு தான் வகுப்பேன்னு பார்த்தீங்கன்னா -12 -10. அப்போ எப்படி கிடைக்கும், -12 + 10, பெரிய நம்பரோட குறி மைனஸு, வேறு குறிங்கிறனால கழிச்சிருக்கோம். ஓகேவா? -2. ஆனால் நமக்கு மீதி எப்பயுமே பாசிட்டிவாக தான் வரும். அதனால் உள்ள ஒரு நம்பர் நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது உள்ளேயோ வெளியவோ ஏ வேல்யூ பி வேல்யூவோ நெகட்டிவில் இருக்குது ஒரு வேல்யூ மட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தபடியான எண் எனக்கு மீதி ப்ளஸில் வர மாதிரி வகுத்துக்கணும். சரிங்களா? இப்போது என்னோடய ஃபார்ம் என்னது, A = BQ + Rன்னு சொல்லிட்டு இது எப்படி எழுதுன்னா A = BQ + R. அப்போ ஏ வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க -12, பி வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 5. நான் கண்டுபிடிச்ச Qவோட மதிப்பு என்னது -3 ப்ளஸ் கண்டுபிடிச்ச Rவோட மதிப்பு 3. பாருங்கள், I3 -15 + 3 which is equal to -12. எனக்கு இந்த மாதிரி ஃபைனலாக கிடைக்கணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.